அவங்க அம்மாவுக்கு இவன்னா ரொம்ப பிடிக்கும், இவனுக்கு அவங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும். 2 பேர்த்துக்குமே ஒரு ஆசை. இவங்க அம்மாவுக்கு என்ன ஒரு ஆசைனா, தான் பையன் தான் உலகத்தில் அதிகமாக படிச்சிருக்கணும், அவனுக்கு பிற்காலத்தில் வந்து ஒரு தொழில் தொடங்கி கொடுத்து அவன் அதை வச்சு நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி இவங்க அம்மாவுக்கு ஆசை. இந்த பையனுக்கு என்ன ஆசைனா, தான் அம்மா இவனுக்கு வந்து அப்பா கிடையாது, தான் அம்மா வந்து நமக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க இந்நாள் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த வேலையெல்லாம் நிப்பாட்டி வீட்டில் உட்காந்து வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒரு ஆசை. 2 பேர் ஆசைக்காகவும் 2 பேரும் கடினமாக உழைக்கிறாங்க. இவங்க அம்மாவும் கடினமாக உழைக்கிறாங்க, இவனும் கடினமாக உழைக்கிறான். எப்படி கடினமாக உழைக்கிறான் அப்படின்னா, எப்படின்னா இவனு வந்து சின்ன வயசுலேருந்தே உயர ஸ்போர்ட்ஸில் வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட்டு. உயரம் தாண்டதில் வந்து நேஷனல் ரெக்கார்டு அளவுக்கு இவன் வைக்கிற அளவுக்கு வந்து தாண்டியிருக்கான். இன்னும் நல்லா முயற்சி பண்ணோம்னா நேஷனல் ரெக்கார்டை கூட உடச்சிருவான். வேர்ல்டு ரெக்கார்டு உடைக்கிறதுக்கும் இவனுக்கு நல்லா பயிற்சி கொடுத்தாங்கன்னா உடச்சிருவான். அதனால் என்ன பண்ணுறான்னா, நேஷனல் ரெக்கார்டை உடச்சிட்டா இவனுக்கு மத்திய அரசில் வேலை வருமே அப்படின்னு சொல்லிட்டு போய் நினைக்கிறான். அது மாதிரி கோச்சிட்டையும் கேட்குறான். ஆமாம் உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நீங்கள் ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னா, அவங்க அம்மா ஒத்துக்கிடுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியலப்பா தான் சொல்லலை அப்படிங்க. சரி ஓகே, அதுக்காக ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ட்ரைனிங் கொடுக்காங்க. அதே மாதிரி 6 மாதம் கழித்து நேஷ்னல் விளையாட்டு போட்டி வருது. ஒரு இது வச்சுக்கோங்களேன், அந்த ரெக்கார்டை உடைக்கான நேரம் வருது. இவனும் கோச்சு பேச்சை கட்டு கிளம்பி போகிறாங்க. இவன் மட்டும் போகிற இல்லாமல் இவங்க அம்மா ஒன்றா வராங்க. ஏன்னா நீ விளையாடுறதை நான் பார்க்கணும், நீ தான் ஜெயிக்க போகிறேன்னு சொல்லலாம், எப்படி ஜெயிக்கணும்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காண்டி இவங்க அம்மாவும் ஒன்றாவே போகிறாங்க. அங்கே போய் நிற்கிறாங்க. கரெக்டாக காலைக்கு 9 மணிக்கு போய் நின்ட்டாங்க. அங்கே போய் பார்த்தா இதனால் வரைக்கும் அப்படி ஒரு போட்டியாளரே சந்திக்கலாம். அந்த மாதிரி எல்லாருமே திறமையானவராங்க இருக்காங்க. இவங்க அம்மா உடனே பார்த்துட்டு சொல்கிறாங்க, ரெக்கார்டு அடிக்க முயற்சி பண்ணியிருந்தாலும் அந்த பையமே உனக்கு வந்திருக்காது, நீ நேஷனல் ரெக்கார்டு அடிக்கவே முயற்சி பண்ணுது, அதனால தான் அந்த பையன் இருக்குது. ஒழுங்காக 2.25 மீட்டர் உயரம் தாண்டி இருந்தாலும் அந்த பையன் இருக்குமா? இங்கே இருக்க யாருமே அவ்வளோ தாண்ட மாட்டேங்காங்க. யாருமே நேஷனல் ரெக்கார்டு உடைக்க தான் வராங்களே தவிர வேர்ல்டு ரெக்கார்டு உடைக்க யாருமே வரல. நீ மட்டும் முயற்சி பண்ணி தான் அடிச்சிருக்கா அப்படின்னு தான். சரின்னு சொல்லிட்டு 2 மணிக்கு லாட்டுப்படி 12 மணிக்கு லாட்டுப்படி தொடங்குது. 10 பேர் லிஸ்ட்டில் இவன் பேர் 5 இடத்துல இருக்குது. ஃபஸ்ட் ஆளை கூப்பிடுறாங்க, அப்படியே வசதியாக கூப்பிட்டு இருக்காங்க. 5 ஆளை கூப்பிடவே இல்லை. இவனுக்கு ஒரே பயம். கோச்சை பார்க்குறான், கோச்சு இரு அப்படின்னு கையை காமிக்கிறாரு. மறுபடியும் 10 பேரையும் கூப்பிட்டாங்க, இவன் பேரை கூப்பிடவே இல்லை. கோச்சை பார்க்காம கோச்சை ஆளை காங்கலை. இவங்க அம்மாவுக்கு சரியான கோவம். தேடி கண்டுபிடிச்சி கோச்சை போய் பார்க்குறாங்க. என்னையா மனுஷன் அங்கே ஒருத்தன் எப்படி நொந்து போய் இருக்கா மாதிரியா, ஏன் பையா கூகுள் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு சரியான கோவம் போய் கேட்குறாங்க. அவங்க கோச் ஒன்றே ஒன்று சொல்கிறாரு, எனக்கு ஒரு மகன் இருக்கா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே நான் என்னையா கேட்க, நீ என்னையா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கும், இல்லை அந்த மகளுக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்காண்டி உங்கள்கிட்ட கூட நான் 10 லட்ச ரூபா பணம் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாயா அப்படின்றாங்க. உங்கள் மகன் பேரை எடுத்துகிட்டு அவங்க சொல்லுற பேரை சேர்த்தா எனக்கு 13 லட்ச ரூபா பணம் தராங்க அப்படின்னு சொன்னேன். உடனே எங்கள் அம்மாவுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியலை. அப்படியே கண்ணீரோட பின்னாடி வந்துட்டாங்க. வந்தோடனே அவங்க மகன்கிட்ட சொல்கிறாங்க, யாரையுமே நம்பாதான்னு ஒன்று சொன்னேன் தெரியுமா, அதுக்கு உனக்கு பணம் தான் கிடச்சிருக்கு அப்படின்றாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்னு சொல்லலாம், சரி உன்னையால் ஒரு குடும்பம் வாழ்ந்தா போட்டால் இருக்கட்டும், ஆனால் இனிமேல் யாரையும் நம்பாத, அடுத்து வேர்ல்டு ரெக்கார்டு அடிக்க முயற்சி பண்ணி ஒலிம்பிக்கில் கப்படி, அதான் எனக்கு ஒரு பெரிய ஆசை, நீ கப்படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போகிறாங்க. இதனால் என்னென்னா, நம்ம யாருமே நம்பக்கூடாது, அதான் வாழ்க்கையில் உண்மை, அதை மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம்.